அன்புறவுகளே வணக்கம். என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடும் அது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைவும் இப்போது தமிழர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. இருந்தாலும் தமிழரசு கட்சி கொஞ்சம் விலகியே தான் நிற்கின்றது. இருக்கின்ற போதிலும் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அதாவது விடுதலை புலிகள் காலத்திலே இருந்த அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பின்னர் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழர்களுடைய அரசியல் அரணாக இருந்த அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒன்றிணைக்க வேண்டும், மீண்டும் உருவாக்க வேண்டும். இதனூடாக தமிழர்களுடைய அரசியல் தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும், தமிழர்களுடைய பலத்தை காட்ட வேண்டும். எனவே அத்தனை தமிழ் தேசிய பரப்பிலும் பயணிக்கின்ற கட்சிகளும் ஒன்றிணையுங்கள் என்ற அடிப்படையிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். அதே போன்று செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தமிழ் தேசிய கட்சிகள் அதே போன்று இந்த சிவில் சமூக அமைப்புகளுக்கு இடையிலே இடம்பெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இது ஒரு வரலாற்று நிகழ்வு என்றும் அது மாத்திரமல்லாமல் வெறுமனே அரசியலுக்கான ஒரு காய் நகர்த்தல் இல்லை என்றும் இது தமிழர்களுடைய அரசியல் ரீதியான உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு போராட்டத்தினுடைய ஒரு ஆரம்பம் தான் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இப்போது தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளினுடைய சங்கமமானது இப்போது மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம். என்ன விடயம் பார்க்கின்ற போது கடந்த திங்கட்கிழமை அன்று தந்தை செல்வா கலையரங்கிலே 7 தமிழ் தேசிய கட்சிகள், இதிலே குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற கட்சி, அதே போன்று தமிழ் தேசிய பசுமை இயக்கம், அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற இந்த 7 கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அதே போன்று சிவில் சமூக அமைப்புகள், அது சார்ந்த 7 சிவில் சமூக அமைப்புகளும் பல 50 வரையிலான சிவில் சமூக அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்ததாகவும் இதிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களிலே கையொப்பமிடப்பட்டிருந்தது. அதாவது தந்தை செல்வா கலையரங்கிலே எல்லோருமே சேர்ந்து கையொப்பமிட்டிருந்தார்கள். எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குதல், அந்த பொது வேட்பாளரை முன்னகர்த்தி செல்தல். இந்த பொது வேட்பாளர் என்பது வெறுமனே அரசியலுக்கான விடயம் அல்ல, மாறாக ஒரு தனிநபரும் அல்ல. பொது வேட்பாளர் என்பது மாறாக தமிழர்களுடைய ஒரு பிம்பம், தமிழர்களுடைய அரசியல் தீர்வு அல்லது தமிழர்களுடைய அரசியல் எண்ணப்பாடுகளினுடைய ஒரு பிம்பமாகத்தான் இந்த பொது வேட்பாளர் இருப்பார். இவரை முன்னிறுத்தி மக்கள் மயப்படுத்துகின்ற செயற்பாடுகளை இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் பொது அமைப்புகளும் சிவில் சமூக அமைப்புகளும் முனைப்பாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இதை தொடங்கி இருந்தார்கள். இதன் அடிப்படையிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. ஜனநாயக போராளிகள் கட்சி கூட நேற்றைய தினம் வவுனியாவிலே இது சார்ந்த தெளிவூட்டல்களை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பங்கிற்கின்ற விடயங்களை செய்கின்றார்கள். என்னென்ன கட்சி அதற்குள்ள இருக்கு என்று பார்க்கின்ற போது 7 தமிழ் தேசிய கட்சி என்று பார்க்கின்ற போது மிக முக்கியமான தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற 2 கட்சிகளை தவிர்த்து ஏனைய கட்சிகள், இதிலே ஒரு கட்சி தவிர்க்கப்பட்ட ஒரு கட்சி என்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடு எல்லோருக்குமே தெரியும். தமிழரசு கட்சி தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற ஆட்சியாளர்களிலே ஒருவர் அல்லது யாராவது ஒருவர் தமிழர்களுக்கு அதிகப்படியான தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற பட்சத்திலே அவர்களுக்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு செல்வோம். அப்படி அவர்கள் அந்த தீர்வு திட்டத்தை முன்வைக்காவிட்டால் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு வரலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணமும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மீது இருந்த ஒரு விரக்தி தான். அப்படி இருக்கின்ற போது இந்த 2 கட்சிகளையும் தவிர்த்து இபிஆர்எல்எஃப், பிளட், டெலோ, அதே போன்று தமிழ் தேசிய கட்சி, அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற 7 கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளுக்கும் இடையிலே தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. எனவே இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நீண்ட பல நாட்களின் பின்னர் ஒரு ஒன்றிணைவு அல்லது தமிழ் கட்சிகளுடைய ஒரு ஒருமித்த நிலைப்பாடு வந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை காலமும் தமிழ் கட்சிகள் பிரிந்து செல்வதைத்தான் நாங்கள் எல்லோருமே செய்திகளிலும் ஊடகங்களிலும் பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போதுதான் எல்லோருமே ஒரு நிலைப்பாட்டோடு ஒன்றிணைகின்ற ஒரு ஒன்றிணைந்து ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்கள். இதுதான் இந்த கையெழு அல்லது இந்த கையொப்பமிடுகின்ற செயற்பாடு, இந்த ஒப்பந்தத்திலே கையொப்பமிடுகின்ற செயற்பாடு அமைந்திருக்கின்றது. இதற்கு முதல் எல்லா கட்சிகளுமே எப்படி ஒரு குடையின் கீழே வந்ததில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஒன்றொன்றாக கலந்து சென்றதுதான் எல்லோருக்கும் தெரியும். கட்சிகள் எல்லாம் மாறாக ஒருங்கிணைகின்ற விடயம் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு, இந்த 7 தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்து இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டு இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னகர்த்தி செல்கின்ற இந்த விடயமானது வெறுமனே அரசியலுக்கானது மாத்திரம் அல்ல, மாறாக தமிழர்களுடைய அரசியல் ரீதியான போரை அல்லது தமிழர்களுடைய அரசியல் ரீதியான எண்ணப்பாடுகளை வெற்றியடைய வைப்பதற்கான ஒரு இலக்காக இருக்கும்.
தமிழர்களுக்கு இப்போதும் அடக்குமுறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர்களுக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கும். அதோடு தமிழர்களுடைய பொருளாதாரம், கல்வி அப்படின்னு பலதரப்பட்ட விடயங்களையும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் பிரதிபலிக்கும் என்பதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் என்பது வெறுமனே ஒரு நபர் என்பதை நபர் என்று யாருமே நினைத்து விட வேண்டாம். இதுதான் மிக முக்கியமான விடயம். பொது வேட்பாளரை களமிறக்கினால் தோல்வி என்றால் அது ஒரு நபர் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்துதான் இந்த பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. எனவே பொது வேட்பாளர் இறக்கினால் தோல்வி, அதனால் நாங்கள் அனுரவுக்கு ஆதரவு. பொது வேட்பாளர் இறக்கினால் தோற்போம், அதனால் சஜித்துக்கு ஆதரவு. பொது வேட்பாளர் இறக்கினால் நாங்கள் தோற்போம், அதனால் ரணிலுக்கு ஆதரவு என்று சொல்வதை விடுத்து அந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை வெற்றியடைய வைப்பதிலே தான் தமிழர்களுடைய வெற்றி இருக்கின்றது. எதற்காக என்று பார்க்கின்ற போது தமிழர்கள் என்பது இப்போது சிதறி கிடக்கின்ற ஒரு இனம். அதாவது தமிழர்களை ஒன்று திரட்ட முடியாத நிலை இருக்கின்றது. தமிழர்களுக்கு தலைமைக்கான ஒரு வெற்றிடம் இருக்கின்றது. நான் தான் தலைமை என்று முன்னுக்கு வாரவர்கள் எல்லாம் அதை சரியாக செய்யாத ஒரு நிலை இருக்கின்றது. எனவே தமிழர்களை பந்தாடுகின்ற நிலை இருக்கின்றது. தமிழர்களுடைய வாக்குகளை வைத்துக் கொண்டு தென்னிலங்கையிலே பேரம் பேசி அதை தவிடு பொடியாக்குகின்ற நிலையெல்லாம் முன்னைய காலங்களில் நடந்து கொண்டிருந்தது. இதனால் தமிழர்கள் தரப்பில் ஒரு தலைமைக்கான தேவை தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருந்தது. இதுதான் இந்த விடயத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இப்போது இந்த பொது கட்டமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள், அதே போன்று இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான ஒப்பந்தமானது பொது வேட்பாளர் என்ற மையத்திலே இப்போது ஒருங்கிணைந்த விடயம் காணப்படுகிறது. எனவே இது பல நாட்களின் பின்னர் ஒரு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அல்லது தமிழ் மக்களினுடைய இலக்குக்கு, ஆசைகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு விருந்து என்று கூட இந்த விடயத்தை சொல்லலாம். அதைத்தான் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போதுதான் எங்கள் மீது கோபத்தில் இருந்த தமிழ் மக்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கின்றார்கள். அது ஏதோ உண்மைதான். அத்தனை தமிழ் கட்சிகள் மீதும் கடும் கோபத்தில் இருந்த தமிழ் மக்கள் இப்போது கொஞ்சம் ஆறுதலாக இருப்பார்கள். காரணம், இந்த தேசியம் சார்ந்த நகர்வுகளை கைவிட்டு விட்டார்களோ தமிழ் கட்சிகள் என்றெல்லாம் பலருக்கு எண்ணம் இருந்தது. எதுவும் செய்யாமலே போய்கொண்டிருக்கின்றார்களே என்ற பல எண்ணம் இருந்தது. தங்களுக்குள்ளே அடிபட்டுக் கொள்கின்றார்களே என்ற பல எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போது ஏதோ ஒரு நிலைப்பாட்டிலே பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு ஒன்றாக வந்திருக்கின்றார்கள். இது ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் பல நாட்களாகவே தான் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு தான் ஆதரவு என்பதை குறிப்பிட்டு விட்டார். இருந்தாலும் கட்சி எடுக்கின்ற முடிவுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் போகின்ற போக்கை பார்க்கின்ற போது இந்த தமிழரசு கட்சியும் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக வரப்போகின்றார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. காரணம் என்று பார்க்கின்ற போது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுடைய அந்த 3 பேரினுடைய கருத்தும் குறிப்பாக 13வது திருத்த சட்டத்திற்குள்ளே முடங்கி போகின்ற தன்மை காணப்படுகிறது. அநேகமாக ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான் 13வது திருத்த சட்டத்திற்குள்ளே போலீஸ் அதிகாரங்களை தூக்கிவிட்டு 13வது திருத்த சட்டத்திற்குள்ளே மேலும் கொஞ்சம் அரசியல் பரவலாக்கத்தை வழங்கி, அரசியல் அதிகாரங்களை இன்னும் கொஞ்சம் வழங்கி தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை முன்வைப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 13வது திருத்த சட்டத்திற்குள்ளேதான். ஆனாலும் இதிலே சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கிறார், இருக்கின்ற 13ஐ அப்படியே முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று. அந்த இருக்கின்ற 13 என்று பார்க்கின்ற போது வெறுமனே வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்ட மாகாண சபைகளும் அதில் இருக்கின்ற ஒரு சில அதிகாரங்களும் தான். மாறாக போலீசோ காணி அதிகாரமோ அங்கே கொடுக்கப்படாது என்பது தெரிந்த ஒரு விடயம் தான். அனுரகுமாரவும் சொல்கின்றார், எனக்கு 13 கொடுக்க விருப்பம் இல்லைதான். காரணம், 13 தமிழர்களுக்கான தீர்வாக அமையாது. நான் இலங்கை என்ற ஒரு நாட்டுக்குள்ளே எல்லா இனங்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய நாட்டை தான் நான் உருவாக்குவேன் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. உண்மை சிறப்பான விடயம் தான். ஆனாலும் தமிழர்கள் 13ஐ உரிமை சொத்தாக நினைப்பதனால் 13ஐ நான் நடைமுறைப்படுத்த தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எல்லோருடைய கருத்தும் 13க்குள்ளே வருகின்றது. ஆனால் இப்போது தமிழ் தேசிய பாதையை பயணிக்கின்ற கட்சிகள் சொல்கின்ற விடயம் இதுதான். இந்த அரசியலமைப்பையே மாற்ற வேண்டும். இலங்கையினுடைய அரசியலமைப்பு இப்போது இருக்கின்ற ஒற்றையாட்சியை மையமாக கொண்ட அரசியலமைப்புக்குள்ளே தமிழர்களுக்கு அதிகார பரவலாக்கத்தை வழங்க முடியாது, அதிகார பகிர்வை வழங்க முடியாது, தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை வழங்க முடியாது என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த அரசியலமைப்பை மாற்றி தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை ஒரே கட்சி தான் முன்வைத்திருக்கிறது. எந்த கட்சி என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் கூட எங்களுடைய காணொலியில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம். அதாவது இந்த மக்கள் போராட்ட முன்னணி என்ற கட்சி, இந்த மக்கள் போராட்ட முன்னணி என்று பார்க்கின்ற போது இந்த காலி முகத்திடல் போராட்டம், ராஜபக்சக்களை வீட்டுக்கு அனுப்பிய போராட்டம், அது அந்த குழுக்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து, பல இடதுசாரி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதே போன்று தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற ஒரு சிலர், அதே போன்று சிங்கள மக்கள் மத்தியிலே பிரபல்யமானவர்கள், இந்த குறிப்பாக இந்த அறகலைய போராட்டம், இந்த காலிமுகத்தல் போராட்டத்திலே பிரபலமானவர்கள் என்று பலரும் ஒன்றிணைந்து உருவாக்கிய கட்சி தான் இந்த மக்கள் போராட்ட முன்னணி. இந்த மக்கள் போராட்ட முன்னணி மாத்திரம்தான் இந்த தீர்வு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது இலங்கையினுடைய அரசியலமைப்பை மாற்றி
இலங்கையிலே உள்ள சிறுபான்மையினம், குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள், அவர்களை ஆளக்கூடிய சுயநிர்ணய உரிமை 2 சபைகளை உருவாக்கி, குறிப்பாக இந்த சுயநிர்ணய உரிமை வழங்கப்பட்ட இந்த சபைக்கு மத்திய அரசினால் எந்த தொந்தரவும் வராமல் அல்லது உடனடியாக அதிகாரங்களை மத்திய அரசு புடுங்கிக் கொள்கின்ற தன்மை இப்போது இருக்கின்ற சட்டங்களிலே காணப்படுகிறது. ஆனால் அவர்களால் உருவாக்கப்படுகின்ற சட்டங்களே அது இருக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கதையை நாங்கள் விட்டுவிடலாம். மாறாக அவர்கள் மத்தியிலே அல்லது அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற போது இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்திற்கு வருவோம். ஸ்ரீதரன் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற போது, தமிழர்கள் தரப்பிலே ஒரு தலைமைக்கான போட்டி இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். தலைமைக்கான ஒரு வெற்றிடம் இருக்கின்ற விடயம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். ஆனாலும் இந்த வெற்றிடம் பல காலமாக நிவர்த்தி செய்யப்படவில்லை. விடுதலை போராட்டம் இருந்த போது விடுதலை புலிகள் வெறுமனே ஆயுதத்தை மாத்திரமே அவர்கள் நம்பி இல்லை. மாறாக அவர்கள் ஆயுதம் என்பது ஒரு வழி, அதாவது தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழி என்று நினைத்தாலும் இன்னும் ஒரு வழியாக அரசியலையும் நம்பினார்கள். இதனால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். அது ஏதோ உண்மைதான். வெறுமனே ஆயுதத்தை வைத்துக் கொண்டு புலிகள் போராடவில்லை. மாறாக வெளியுறவு கொள்கைகளை அவர்கள் பலப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று இந்த அரசியல் ரீதியான நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் நயவஞ்சக தன்மையால் விடுதலை போராட்டமும் தோற்கடிக்கப்பட்டிருந்த விடயம் எல்லோருக்கும் தெரியும். அந்த விடயத்தை அவர் முன்வைத்து பேசியிருக்கின்றார். அதோடு இதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்றும், பிற்பட்ட காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே கதிரை அடிபாடுகள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் தான். என்னென்ன நடந்தது என்றெல்லாம் தெரியும். ஒவ்வொரு கட்சிகளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், பிணக்கு என்று எல்லா கட்சிகளுமே பிரிந்து போய்விட்டது. இப்போது தமிழரசு கட்சி மட்டும் வீட்டு சின்னத்திலே தனித்து நிற்கின்றது. இப்போது அதற்குள்ளும் ஒரு அடிபாடு வந்திருக்கின்றது. இப்போது தமிழரசு கட்சியும் 3ஆக அல்லது 2ஆக உடைகின்ற நிலை காணப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளுக்கு இப்போது அழைப்பு விடுத்திருக்கின்றார். மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்டி எழுப்புவோம். சிங்கள அரசு தமிழர்களுக்கு எதிராக அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்போதும் தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இவற்றை தடுத்து நிறுத்துதல் அல்லது இவற்றுக்கு ஒரு அரணாக தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகள் அத்தனையும் ஒன்றிணைந்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த கருத்தானது உண்மையிலே நியாயமான கருத்து தான். காரணம் என்னென்று பார்க்கின்ற போது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் 2009க்கு பின்னர் நாதி இல்லாதிருந்த தமிழர்களுக்கு அல்லது எதுவுமே என்ன செய்வதென்று அறியாதிருந்த, அரசியல் ரீதியிலே என்ன செய்வது அறியாதென்று இருந்த தமிழர்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையினுடைய வழிகாட்டுதல் பிள்ளை என்ற காரணத்தினால் அது தமிழர்களையும் பிள்ளையான வழிகாட்டுதல்களுக்கு கொண்டு சென்று அடுத்தடுத்து வந்த யுத்தத்திலே குறிப்பாக ராஜபக்சக்களை தான் எதிர்க்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு முட்டாள்தனத்தை செய்திருந்தார்கள். சரத் பொன்சேகாவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டுக்கு சென்றிருந்தார்கள். அந்த சரத் பொன்சேகாவும் அதே நபர்தான் என்பதை மறந்து அதற்கு பின்னரும் அப்படியான பல பிள்ளைகளை எல்லாம் விட்டிருந்தார்கள். நல்லாட்சி கால அரசாங்கத்திலே மிக முக்கிய உயரிய எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பெல்லாம் கொடுக்கப்பட்ட போதும் அதையும் சரிவர அவர்கள் செய்யவில்லை என்ற விடயம் தெரிந்த ஒரு விடயம் தான். எனவே இப்படியான காரணங்களினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் மத்தியிலே வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டது. எனவே இந்த விடயங்கள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பினார்கள், ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைவிட்டது. எனவே இப்போ ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். எனவே அத்தனை தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. உண்மையிலே இப்படி ஒன்றிணைகின்ற போது சிறப்பாக இருக்கும். அந்த ஒன்றிணைவானது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே நடந்திருக்கின்றது. 7 தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். பல சிவில் சமூக அமைப்புகள், குறிப்பாக சிவில் சமூக அமைப்புகளும் கட்சிகளும் ஒன்றிணைதல் என்பது மிக மிக அரிதிலும் அரிதான ஒரு விடயமாக இருந்தது. இப்போது அந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. 50 வரையிலான சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சி கொஞ்சம் வேடிக்கை பார்க்கின்றது விலக்கி நின்று. எனவே இந்த ஒற்றுமையை அத்தனை கட்சிகளுக்குள்ளும் கொண்டு வந்து இந்த கட்சி வேறுபாடுகள், பிரதேச வேறுபாடுகள், சாதிய வேறுபாடுகள், மத வேறுபாடுகள் அத்தனையும் களைந்து தமிழர்களுடைய இந்த தேசிய உணர்வை தமிழர்களுக்குள்ளே வலுப்படுத்துகின்ற போதுதான், தமிழ் தேசிய உணர்வை கட்டியெழுப்புகின்ற போதுதான் மீண்டும் தமிழர்களுடைய ஆசைகளை, தமிழர்களுடைய எண்ணங்களை வலுப்பெற செய்து அதை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பது பலருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. எனவே இந்த விடயத்திற்காகத்தான் இப்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இணைவு, அதாவது இப்போது 7 தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்திருக்கின்றது. மேலும் இருக்கின்ற அந்த 2 தமிழ் தேசிய கட்சிகளும் உள்ளே வந்து, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், அதே போன்று தமிழரசு கட்சி என்ற அந்த கட்சிகளும் உள்ளே வந்து இந்த விடயத்திற்குள்ளே அவர்கள் சங்கமிக்கின்ற போது, பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை கடந்து தமிழ் மக்களுக்காக என்று அவர்கள் சங்கமிக்கின்ற போது இந்த விடயம் சிறப்பாக இருக்கும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. புலம்பெயர்ந்த சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பாகவும் இதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை. அது மாத்திரமல்லாமல் இந்த ஒருங்கிணைவானது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த ஒருங்கிணைவை இப்போது குழப்புவதற்கு தென்னிலங்கையிலே சதி திட்டங்களும் தீட்டப்பட்டுக் கொண்டிருப்பதையும் யாரும் மறந்துவிட முடியாது. அந்த சதி திட்டங்களுக்கு இப்போது
இங்கே ஒருங்கிணைந்திருக்கின்ற இந்த கட்சிகளோ அல்லது சிவில் சமூக அமைப்புகளோ விலை போகாமல் இருப்பதும் சிறப்பாக இருக்கும். அதுதான் தமிழர்களுக்கும் நன்மையாகவும் இருக்கும். இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் மல்கின். வணக்கம்.